ஸோ கைஸ் இப்போ ரிவர் ராஃப்டிங் முடிச்சுட்டு மதியம் இப்போ சாப்பிட வந்திருக்கோம். சித்து ஒன்று வாங்கு, லைட்டாக போய்க்கலாம்டா, நைட் ட்ராவல் வர இருக்கு. ஒரு ஆலு பரோட்டா, சித்து உனக்கு சௌமின் உனக்கு சௌமின் 3 மட்டும் சொல்லி ஷேர் பண்ணிக்கலாம். சாப்பிடு வயிற்றுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்ததுலேருந்து ஆலு பரோட்டாலாம் நிறைய, ஏன்னா இங்கே மோஸ்ட்லி அதுதான் கிடைக்கும் வெளியில். ஸோ ஆலு பரோட்டா சாப்பிட்டா ஆலு பரோட்டா மை ஃபேவரட் ஒன் இன் நார்த் இந்தியா. காயத்ரி மாதா இது ஒரு சட்னி சேர்த்து அடிப்போம். இந்த சட்னி எங்கேயும் தரல, நமக்கு இவங்க தராங்க. எங்க தெரியாம புதினா சட்னின்னு ஃபுல்லாக அமுக்குனாங்க. பச்சை மிளகா சட்னியா? ஆனால் வேற லெவலில் இருக்குது. பச்சை மிளகா சும்மா இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக. நீ ட்ரை பண்ண நல்லா ஆளு போட்டு நல்லா சம பெருசாக இருக்குப்பா. அதை ட்ரை பண்ணுறான். சூப்பராக இருக்குது. வேற மாதிரி இல்லை சுற்றி பார்க்கறதுக்கே சும்மா சன்லைட்டை பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க. செம்மையாக இருக்குது. நான் நடுப்பாட்டிலேருந்து எடுக்கிறேன், ஏன்னா அங்கே தான் ஃபில்லிங் இருக்கேன். ஐயோ உள்ளே பாருக்கா வேற மாதிரிங்க. இது ஒரு நம்ம இப்போ சாப்பிடலாம். அந்த மாதிரி புளிப்பு சட்னி கொடுத்துருக்காங்க. ஏன் வீட்டுக்கு எடுத்துன்னு போக முடியாது இப்போ புரியுதா? இப்போதான் இங்கே சாப்பிட்டு இது நான் ஃபஸ்ட்டு அப்படியே வெறுமனே சாப்பிட்டு பார்க்குறேன். பட்டரி இருக்குன்னா பட்டரி ஏங்க செம்ம டேஸ்ட்டு. இந்த மாவு ஒரு சாஃப்ட்னஸ்ஸு, அது உள்ளே இருக்க ஃபில்லிங்லாம் வேறு மாதிரி. அந்த சட்னியை தொட்டு சாப்பிட்றேன். இங்கேருந்து எடு ஆர்டராக போங்க. இந்த ஆர்டர் போடுறேன். இதோ இந்த ஆர்டர் போ. இந்த ஸ்டஃபிங் இருக்காதுடா. சாப்பிடு. ஸ்டஃபிங் இல்லாத போதும். சூப்பராக இருக்கு. கோத்துக்குள்ள என்ன வாட்டி அடிச்சிடலாமா பார்க்க. மோமோஸ்லேயே கொஞ்சம் பெரிய மோமோஸ் அது. ஆனால் அது வேற உள்ள என்ன ஒரு உள்ள ஜீரகம் சோம்பு சம் மிஸ்டிங். இது என்னென்ன என்னால் சொல்ல முடியல, ஆனால் செம டேஸ்ட். பட்ரு சூப்பராக இருக்குது. சித்து ஹிமாலயாஸ் சூப்பர் டிஷ். ஹிமாலயாஸ் ஃபேவரட் டிஷ் இதுதான். ஃபேமஸ் டிஷ். ஃபேமஸ் அண்ட் ஃபேவரட். எனக்கு ஃபேவரட். அடுத்து வந்து சௌமின் பசிக்குது, அதனால ஒரு வாங்கிட்டேன். சாப்பிட்டு இப்படி பாருங்க. அங்கே ஒரு வாய் இங்கே ஒரு பாருங்க. நல்லா இருக்குது. உங்களை சாப்பிட்டுட்டு இப்படி பார்த்தா நல்லா இருக்குது. அங்கே ஒரு பொண்ணு போச்சு, அதை தான் பார்த்தோம். சாப்பிட்டுட்டு இப்படி பார்த்தா நல்லா இருக்குது. நான் மோமோஸ் சொல்லியிருக்கேன், ஏன்னா நம்ம ஊர் மோமோஸோட இங்கே நல்லாவே பண்ணுறாங்க. நம்ம ஊரில் ஏமாத்துறாங்கல்ல. 10 ரூபாங்க இங்கே 10 ரூபாங்க ஒரு மோமோஸு. சும்மா மோமோஸு வந்துடுச்சு. ரெட் கலர் சட்னி, ஆனால் அது வந்து டொமேட்டோ கெச்சப்னு நினைக்கிறேன். ஏன்டா கேமரா வச்சுருக்கும் ஃபோனை விட்ற போட்டு சொல்லிட்டு இதாங்க நான் சாப்பிட்றேன். மோமோஸ்னால் பெருசாக டேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் நான் சாப்பிட்டு பார்த்து வரேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு. முடிச்சுனா போகிறேன். சப்பாத்தி விட்டுறது கம்மியா? வேணாம். என்னையே சாப்பிட்டதுல சித்து நல்லா இருந்ததுடா. சித்து ஒர்த்து. ஆக்சுவலி அது அப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து என்ன கோயில் பார்க்க மோமோஸும் ஓகே தான் எனக்கு. ஆனால் இது சௌமின் வந்து பழைய ஆயிலா என்னென்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி ஒரு இப்படி லைட்டாக வச்சுட்டா ஓகே. ஆமாம், ஒரே ஒரு மாதிரி எண்ணெய் மாரி இருந்துச்சு. ஓவர் எண்ணெய். சரி ஓகே, ஏதோ பசி சாப்பிட்டு கோயில் போயிட்டு பார்த்துட்டு ஆர்ட் கேலரியும் கோயில் இங்கே ஒரே இடத்துல தானே இருக்குது. அப்படி நீங்கள் தான் சொல்கிறீங்க, அங்கே போட்டிருக்கா தெரில, நானும் பார்க்கலாம். ஸோ இதான் டெம்பிள் பார்த்துங்க. வீடு மாரி இருக்குதுல்ல, அப்பார்ட்மெண்ட் மாரி இருக்குது, ஆனால் இதான் டெம்பிளா. நான் அதான் கேட்டேன், இதான் டெம்பிளா? நீ எங்கள் ஏரியாவில் இது வந்து வீடுன்னு ஓட்டேன். இல்லை இதான் டெம்பிள். உள்ளே பெருசாக நீ வெளில பார்த்து குறைச்சி ஏற போகிற, உள்ளே போய் பாருங்க, உள்ளே பார்க்கலாம். உள்ள கேமரா அலோடானு தெரியலையே. ஸ்ரீ மகாதேவி வைஷ்ணவ மதா மந்திர் குழு. மந்திர்னா கோயில். சுரேஷ் கோயில் உள்ளே வந்துட்டோம். ஏதோ குகை உள்ள போதுங்க.
போனோம். ஒரு கொக்கங்க வெளியில் போயிட்டீங்க நேரம் பார்த்தோம். உள்ள வேற மாதிரி கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. குகைக்குள்ளே போன உள்ள அலோடு கிடையாது. உள்ள ஒரு செம்மையாக பயங்கரமாக ஒரு விஷயத்துக்கு பார்த்தோம். போய்க்கிறோம். இப்போ பாருங்க குகை மாதிரி உள்ளே போகுதுங்க. இப்போ வெளியில் வந்துட்டோம். இப்போ வெளில வந்துட்டோம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வழியெல்லாம் காமிக்குதுங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வழியெல்லாம் காமிக்கும். இங்கே பாருங்க நிறைய டெம்பிள் இருக்குங்க. இங்கே கயிறு கட்டி விட்டாங்க எல்லாருக்குமே. இது உள்ளே வந்து வீடியோவே எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. நாங்கள் தான் வந்து பயங்கரமாக வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். இது பில்டிங் மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் உள்ளே வந்து டூரிஸ்ட்காகவே கோயில் வச்சுருக்காங்களா என்ன கதை எதுன்னு தெரிலங்க. இப்போ வந்து ஸ்ரீ மகாகாளி கோயிலா? இங்கே பாருங்க நான் சொன்னல இது வந்து நெக்ஸ்ட் கோயிலுங்க. வாவ், பத்திரகாளி கோயிலுங்க. ஏங்க இது வந்து பில்டிங்காக கோயிலாக போயிட்டே இருக்குங்க. இது என்ன தெரியல, செட்டப்பா இல்லை உண்மையிலே ஸ்பெஷல் இடமா அதில்? அந்த மாதிரி மகா ரிஷி அவங்களாம் வாழ்ந்துருப்பாங்கண்ணா. இது பாருங்க இதுக்குள்ளே வந்துட்டோம். வாவ் பா, இங்கே பாருங்க ஸ்ரீ மகா சரஸ்வதி கோயிலுங்க. ஒரே கோயிலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தேவி இருக்காங்க பார்த்தீங்களா? லக்ஷ்மி பார்த்துக்கணும், காளி பார்த்துக்கணும், சரஸ்வதி பார்த்துக்கணும். வேறு யாருங்க? நிறைய பேர் இருக்காங்க. ஒரே டெம்பிள். ஆக்சுவலாக இது டெம்பிள் வீடு வெளிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடு மாரி இருக்கும். ஆனால் உள்ள மாதிரி பயங்கரமாகதுரா. அந்த ஒரு கோயில் மட்டும் எங்களால் காமிக்கவே முடியல. அது வந்து கேவ் உள்ள போயிட்டு ப்ராபிகேட்டட். இங்கே பாருங்க எதிரிலேயே ஃபோட்டோகிராஃபி ஹிஸ்ட்ரி ப்ராபிகேட்டட். எங்க நாங்களே கேமராவுக்கு தப்பிச்சு எடுத்துன்னு இருக்கோம். ஆனால் ஏதோ ஒரு மர்மமாக ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போதுரா. லைட்டாடி ரெண்டு இடத்த மட்டும் பார்க்க முடியல. ஏன்னா அது ரெண்டு இடத்த மட்டுமே ஆளுங்க உட்காந்துருக்காங்க. ஆனால் அது நல்லா இருந்துச்சு. இது வந்து என்னன்னா இது மலை கீழேங்க, மாதிரி குகையை குறைஞ்ச ஒரு கோவிலுங்க இது. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் தான் யூடியூப்பில் ஃபஸ்ட்டு போடுறோம்னு நினைக்கிறேன். ஆமாம், உள்ளே ஒருத்தன் எங்களை திட்டாங்க. மேலே வரோங்க, மேலே ஏறி போயிட்டோம். என்ன நீ பாட்டு போகிற ஃப்ரீயாக என்ன அப்படியே உள்ளே போயிடுவியா? கையெல்லாம் கழிப்போம். அங்கே ஒரு போர்டும் இல்லை ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு டூரிஸ்டாக நம்ம வரோம். நம்ம வந்து இங்கே ஸ்ரீ விஸ்வா விராட் தர்ஷனாங்க. நாங்கள் நடந்து வர வழியில் இது ஒரு கோவில் ஒன்று பார்த்தோம். உள்ளே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. என்னடா வேணா 3 பேருமே கல்யாணம் ஆகணுமா? கல்யாணம் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ கைஸ் இப்போ கோயிலுக்கு உள்ளே போனதெல்லாம் பார்த்தீங்க. உங்களுக்கு கோசம் ரிஸ்க் எடுத்து ஃபுட்டேஜில். ஆமாம், குட்டியாக ஃபுட்டேஜ் தான் எடுத்தோம். ஏன்னா வந்து உள்ள புட்டு பயங்கரமாக இருக்கும். எனக்கு அம்சமாக இருக்கும். ஸோ இந்த கோயில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உள்ளே சின்ன ஆனால் உள்ளே நல்லா இருக்குது. பொருள் எல்லாமே செம்ம காஸ்ட்லி. உள்ளே வச்சுக்கிது அகம் பிரம்மாஸ்ட்ரி. ஸோ இதோட இந்த மணாலி சீரிஸ் வந்து முடிவு போட போது இப்போ நம்ம வந்து குழுவிலேருந்து மணாலி போயிட்டு மணாலி பஸ் ஸ்டாப்பில் வந்து கண்டினியூ பண்ணுறோம். 1 hour later. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக குழுவிலேருந்து மணாலிக்கு வந்தாச்சு. எங்கே இறங்கணுமோ அங்கே ஏறுறதுக்கு இப்போ வந்துட்டோம். நமக்கு பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா 6:30க்கு கிளம்புது. 6 மணிக்கு நம்ம பஸ்ஸு வந்துடும், நம்ம ஏறிடுவோம். ஸோ நம்மளை வந்து 2 நாளாக கைட் பண்ணது இவர் தான், திலீப் பாய். சூப்பர், தேங்க்யூ. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணுங்க. யா, சூப்பர். ஓகே பாய், தேங்க்யூ. தேங்க்யூ. தமிழில் பரப்பிட்டேன். ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்டா கதவு தட்டுறேன், பின்னாடி தட்டுறான் முன்னாடி போய் பேசுறதுக்கு. ஆளுக்கு வந்து ஒரு பிரெட் ஆம்லேட் வந்து சாப்பிட்டு பஸ் வந்து ஏறிட்டோம். ஆனால் வந்த பஸ்ஸோட இந்த பஸ்ஸு சூப்பராக இருக்குது. என்ன ரபி? சூப்பர். இந்த பெட்ஷீட் பிளான் பண்ணோம். பட் எங்கள் பேக்கெல்லாம் கீழே வச்சிட்டோம். டெல்லியிலேருந்து மணாலி வரதுலேருந்து இப்போ நம்ம ரிட்டர்ன் டெல்லி போகிற வரைக்கும் சூப்பராகவே நம்மளை வந்து ஆர்கனைஸ் பண்ணி டிரைவரை அசம்பிள் பண்ணி, இப்போது டிரைவர்லாம் அடுத்த டிரைவர் அவங்கள கான்டாக்ட் பண்ணி கரெக்டாக நமக்கு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஹைக் போகிற இடத்துல ஸ்னோ இல்லை அந்த சொன்னாங்களா அவங்க பேக்கேஜில். அதுக்கப்புறம் ஏன்னா அது டிபெண்ட்ஸ் ஆன் வெதர் தான், அதனால் அவங்கள எதுவும் சொல்ல முடியாது. நம்ம அதுக்கு அடுத்தப்புறமா உங்களுக்கு காட்டணும்னு ஸ்னோவை பார்க்க போயிட்டு நம்ம முடிச்சாச்சு. ஃபுல் ட்ரிப்பு, சூப்பர் ட்ரிப்பு.
ஸோ இதுக்கப்புறம் என்ன பேச முடியும். இருங்க அவர் இப்படின்னு ஏதோ சொல்ல வர்றாரு கருத்து. சொல்லுப்பா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர். ஏன்டா நான் இன்னும் பேசியே முடிக்கலடா பைத்தியக்காரன். இப்போத்துலேருந்து 12 மணி நேரம். ஆனால் இது தலைவன் வந்து கேட்டதுக்கு 5:30 விட்டுருவேன்றான். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் சூப்பராக நம்ம வீட்டுக்கு வர போகிறோம். 1.5 நாள் போன பயணம் 2 ஹவரில் வர போகிறோம். என்னடா எப்படின்னா ஃப்ளைட்டில் வரோம், ரிட்டர்ன் மட்டும். The next day. நேற்று டெல்லியிலேருந்து கிளம்பிச்சு கிளம்பி டெல்லிக்கே வந்துட்டோம். மணாலிலேருந்து கிளம்பி டெல்லிக்கு வந்துட்டு டெல்லி பஸ் ஸ்டாப் உள்ளே உட்காந்துருக்கோம். ஒருத்தன் பார்த்துட்டான். எங்கள் 12 மணி நேரம் ட்ராவலில் 10 மணி நேரத்தில் வந்து இறக்கி விட்ருக்காங்க. சீக்கிரமாக இறக்கி விட்டாங்க எங்களை. 5 மணிக்கெலாம் இறக்கி விட்டாங்க. மணி ஃப்ளைட்டே வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு தான். ஆமாம், நம்ம ரிட்டர்ன் ஃப்ளைட் வந்து 4 மணிக்கு போட்டிருக்கோம். அதுக்குள்ளே இடையில எங்கேயாவது சுற்றலான்னு பார்த்தா பேக் வைக்கிறது கிளாக் ரூமே எங்கேயும் இல்லை. பேகுன்னு ஒன்று தான் ஒன்று ஞாபகம் இருக்குது. அது சொல்லு, அவனை காட்டுற பாருங்க, அவனுக்கு தான் இருந்தது. நானா நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் கேட் வந்து நம்ம கோயம்பேடு மாதிரி மேலே வந்து இடம் இருக்குது, உட்காந்துருக்குறோம். சரின்ட்டு இவன் இங்கே அந்த ஆப்போசிட்டில் இவன் 10 இடத்துல உட்காந்து நான் இங்கே பேசினுக்கும் போதே ஒரு தாத்தா ஒருத்தர் குட்டிலாம் போட்டுன்னு கை வெட்டுக்குன்னு அப்படியே பார்த்துனே போனேன். நான் அப்பயே பார்த்துட்டேன் இருந்தாலும். இப்போ அபி இந்த சைடு வந்துட்டு அவனை படுவோம்னு லிட்ரலி நாங்கள் அவரை பார்க்குறோம். ஆனால் அவரோட டார்கெட்டு அந்த பேக்கு தான். அபி இதோ இந்த பேக்கை தான் டார்கெட் பண்ணுறான். வந்தானே தூக்கிட்டு ஓட்டுவானா, எனக்கு பயமாக இருக்குது. என் பேக் மேலே செம்ம குறியாகிற பேக் இது. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா அதை பாருங்கள், நான் இப்படி வச்சுன்னுக்கிறேன் பாருங்க, பேக்கை கால் கட்டிலேயே வச்சுன்னு இருக்கேன். காலோட வலிச்சுன்னு போவான் பாருங்க, குறுன்னு பார்க்குறான் பாருங்க. இல்லைங்க 5 மணிக்கெலாம் எடுத்து வந்து இறங்கிட்டான். சாமா டிரைவர். ஸோ டெல்லி டு மணாலி, மணாலி டு டெல்லி, இது வரைக்கும் தான் லெட்ஸ் டூரோட பேக்கேஜ். அப்போ மணாலி டு டெல்லி. இப்போ நம்ம வந்து டெல்லியிலேருந்து இப்போ போதெல்லாம் நம்ம பேக்கேஜ், ஓன் பேக்கேஜ். ஸோ இங்கே இதுக்கப்புறம் நாங்கள் அடுத்து வந்து ஜம்மா மசூதி போகலான்னு பிளானு. ஆனால் 8 மணிக்கு மேலே தான் கிளம்பலான்ட்டு. மணி 6:30 தான் ஆகுது. இன்னொரு 1.5 மணி நேரம் இங்கே ஆல்ட்டு போட்டு தான் கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். 3 hours later. Can you move it along? I'm all out of time cards. ஆக்சுவலாக வந்து நாங்கள் டெல்லி, அதாவது காஷ்மீர் கேட்டில் இருந்து இதுக்கு ஜம்மா மசூதி போகலான்னு பார்த்தோம். செம்ம ரெயின். திரும்பி பாருங்களேன், செம்ம மழையில் மாட்டிக்கிட்டோம். சரி, மழையிலேருந்து சரி டுட்டு ஜம்மா மசூதி வந்து ஆட்டோ ஏறி இருக்கோம். இதுனா ஆட்டோட இதுக்கு பேர் பேட்ரி ஆட்டோ ஏறி இப்போ ஜம்மா மசூதி போயிட்டுருக்கோம். ஆனால் செம்ம மழை சுற்றி பாருங்கள். லக்கேஜ்லாம் கொடுங்க. இதான் ஜம்மா மசூதியா? ஓ, ஜம்மா மசூதி என்ட்ரன்ஸ் தானாடா? ஜம்மா மசூதி வந்துட்டு உள்ள ஒரு சின்ன கடையாக பார்த்து உள்ள வந்து உட்காந்துருக்கோம். ஃபுல்லாக மழை வேறு, மழையில் மாட்டினதுனால லக்கேஜ் ஃபுல்லாக பாருங்கள். எல்லாம் நனைஞ்சிருக்கான். நானுமே நனைஞ்சிட்டேன். ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். இவன் தான் நேரமாக இருக்கான். கேட்டால் டக்கத்தில் ஸ்பான்சர் பண்ணேன்னு நினச்சிருவாங்க. அப்படிலாம் நான் காசு கொடுத்து வாங்கினேன். சரி, சாப்பாடு இருக்கா? சின்ன ஹோட்டல், பெரிய பெரிய ஹோட்டல் பார்த்தோம். இங்கே வந்து நல்லாயிருக்கும், எல்லா இடத்துலையும் நல்லாயிருக்கும். எஸ், நமக்கு இப்போ இது உள்ளே போட்டோம். எஸ், சூப்பராக இருக்குது. ஆஃப் வந்து 100 ரூபா. உட்கார் சூப்பர் பிரியாணி. இங்கே லெக் பீஸுங்க எனக்கு. எனக்கா பா அவன் தட்டுக்கு லெக் பீஸ்ன்றது அவங்களோட இது வரும். அதுதான் பீஸ் சமையதெல்லாம் ஒரு வரம். இங்கே பேர் இதுக்கு இது கொடுத்துருக்காங்க, சட்னி மாதிரி, அது கிரேவியாக இருக்குது. என்னென்னு பார்க்குறேன். ஆக்சுவலி இது என்னென்னு கையில் சாப்பிடலாம்டா. தயிர் நல்லா இருக்கு. நீங்கள் நம்ம ஊர் பிரியாணி தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டேஸ்ட் வேறு மாதிரி தான் இருக்கும். சாப்பாடுனா வேறு மாதிரி இருக்குது. வேறு மாதிரி சொல்கிறேன். இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்குது. அடுத்து நான் சிக்கன் குரோமா. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுப்பா, இந்த டைலாக் நீ சொல்லு. நீ தான் சொல்லணும் அதை. என்னது இந்த டைலாக்? இந்த டைலாக் லெக் பீஸ் சமையதெல்லாம் ஒருத்தனுக்கு கொடுத்து மாதிரி தான் தொட்டு கொடுத்து சாப்பிட்றேன் லெக் பீஸ். அடுத்து நான் இங்கே தந்தூரி ரொட்டியும் குரோமான்னு ஒன்று இருக்குது. குரோமா வந்து நருட்டோ வயிற்றுல இருக்கும். இது இங்கே குருமா தான் குரோமான்னு போட்டு வச்சுக்கிறாங்க. போலாம், செம்ம ட்ரெஸ்ஸு. பசிக்குது ரொம்ப நேரமாக டென்ஷன் ஆகினே இருந்தான். இஸ் அவர் சப்ஸ்கிரைபர் ஃப்ரம் Bihar. Super. Your name? Nazrin. Yeah. Okay, sure. Okay, bye. Bye, ma'am. Bye. Super. Vertical play. நம்மளோட சப்ஸ்கிரைபர் பீகார்லேருந்து வந்து இப்போ தான் நம்ம கூட பீகார்லேருந்து முதல் சப்ஸ்கிரைபர் அவர்கள் செல்ஃபியில் எடுத்துகிட்டு போனாங்க.
சென்னையில் வந்தீங்க எங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கை கொடுத்துருந்தாச்சும் போதும். இப்போ ஆக்சுவலாக பிரியாணி நல்லா இருந்தது. அடுத்து நாங்கள் ஸ்வீட் பர்ச்சேஸ்க்காக ஸ்வீட் வாங்கிட்டு இது பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ கைஸ் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு பர்ச்சேஸு ஸ்வீட்டு இந்த அஜி நதீம் நமீத் கடைக்கு வந்திருக்கோம். ஜமாசி ஆஃபீஸில் குக்கீஸு, அப்புறம் இது வந்து பிளேட். இது 1 கிலோ 480 ரூபா. நாங்கள் 480 இவன் 1/4 கிலோ வாங்குவோம். கால் கிலோ. திஸ் இஸ் 150. திஸ் 100. ஓகே 100 போய்க்கலாம். எள்ளு போட்டதுன்னா திஸ் ஒன் 70. ட்ரெயின் வந்து 50 rupees. 40 rupees. This one. Parcel. We take Chennai. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடை வந்து பியூர் வெஜ்ஜு தான். 1998 இந்த கடை இருக்குது. அதாவது 28 வருஷமாக இருக்குது. ஸோ வீட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் ரொம்ப வாங்காதனால கொஞ்சோன்னு வாங்கினேன். நான் எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்கனால கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஸோ இங்கேருந்து அப்படியே நம்ம வண்டி ஆட்டோ போட்டு ஜம்மா மசீதி மெட்ரோ கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். 2 hours later. ஸோ கைஸ் எங்கடா வரோம்? காஷ்மீர் கேட்லேருந்து இப்போ கிளம்புறோம். தலைவனுக்கு வந்து நைட்டு தான் ட்ரெயின். ஆக்சுவலாக லேட்டாக நாங்கள் முன்னாடி டிக்கெட் வந்து எனக்கு கிடைக்கல. ஆக்சுவலி நீங்கள் புக் பண்ணும்போது கம்மியாக இருந்துச்சு. நான் புக் பண்ணும்போது கிடைக்கல. நானும் ஃப்ளைட்டில் போயிருப்பேன். ஓகே. ஸோ காஷ்மீர் கேட்லேருந்து தலைவன் வந்து டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து இங்கே போகிறான், சென்னை வரோம். ஆனால் நைட்டு தான் 10 மணிக்கு அவனுக்கு வண்டி. ஞாயிற்றுக்கிழமை தான் வரோம். ஸோ நம்ம வந்து ஃபுட்டேஜ் கப் பண்ணுறேன்னா ஸோ நம்ம வந்து இங்கேருந்து இந்த லைனில் கிளம்புறோம். இந்த லைனில் கிளம்புறோம். ஜில்மில்ன்ற ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து 10 கிலோமீட்டர் போகணும். ஆமாம் 10 கிலோமீட்டர் கேபில் போயிட்டு இண்டோன் ஏர்போர்ட். நாங்கள் டெல்லியிலேருந்து போடலை, ஏன்னா வந்து டெல்லி வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது. ஸோ இண்டோன் ஏர்போர்ட் போயிட்டோன்னா அங்கே கொஞ்சம் ஒரு 2000 கம்மியான மாதிரி ஃபீல்டு. ஸோ அதனால் அங்கே நாங்கள் டிக்கெட் போட்டு அப்படியே கிளம்புறோம். ஸோ இப்போ இங்கேருந்து இவனுக்கு கிளம்புறோம். இவனுக்கு வழி அனுப்புறோம், சென்ட் ஆஃப் பண்ணுறோம். வேறு லெவலில் இருந்துச்சு மணாலி. நீங்கள் எல்லா எபிசோட்ஸும் போய் பாருங்கள். FF vlog with விஜய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். செம்ம டயர்டு. ஸோ கைஸ் பார்த்து போங்க, செம்மையாக இருந்துச்சு, சூப்பர். நெக்ஸ்ட் ட்ராவலில் மீட் பண்ணுவோம் கைஸ். நல்ல வீடை கூடு மனமே. காப்பி ரைட்ஸ் போட்டுருவாங்க மனமே. சரி ஓகே பாய் படி பாய். சரி போலாமா? போகலாம். ஓகே வாங்க. போகலாம். லக்கேஜ் நிறைய இருக்குது. ஏர்போர்ட்டில் என்ன சம்பவம்னு பார்க்கலாம். Later. ஃப்ரெண்ட்ஸ் ஏர்போர்ட் வந்துட்டோம். இண்டோன் ஏர்போர்ட்டு டெல்லியோட இன்னொரு ஏர்போர்ட். இங்கேருந்து ஒரே ஒரு ஃப்ளைட் மட்டும்தான் சென்னைக்கு கம்மியாக இருக்குது. ஆமாம், அதுவும் நாங்கள் ஏர்போர்ட் ஃப்ளைட் தான். ஆனால் நல்லா இருக்குது பாருங்கள். சூப்பராக ஏர்போர்ட். ஏன்னா இன்னைக்கு கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது. சரி இப்போ உள்ளே போயிட்டு செக்இன் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், செக்கிங்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சு. தலைவன் ஒரு பேக்கு தூக்கி போட்டான். ஒன்று பார்த்துருப்பீங்க, ஒரு கையில் ஒன்று வச்சுருப்பான். அதுதான் நினச்சேன். இப்போ ஷோல்டர் பேக்கையும் உள்ளே தூக்கி போடுறான்ட்டு. 2 பேக்கையும் உள்ளே தள்ளி எந்த வெயிட் பார்த்தாங்க. ஓகே நீங்கள் ஒன்றும் இல்லை, நீ ஒன்று 2த்தையுமே இது பண்ணி பாசன் பண்ணி ஆப்ஷன். யாரையும் இன்னொன்று வீட்டுக்கு போகலாம் பார்த்தா இப்போ இவனுக்கோசம் வெயிட் பண்ணணும். கன்வேர் பெல்ட்டில் வர வரைக்கும் என்னை விட்டு போயிடுவேன் நீ. நான் கதவு தண்ணி ஆபன் மெட்ரோ எத்தனை வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன். நான் கார் போட்டு கூட வருவேன். பணக்காரன்லாம் அப்படி தான் பாருங்கள். நான் மெட்ரோன்னு காரில் வரானா. ஸோ நம்ம இப்பொழுது வீட்டுக்கு 2.5 மணி நேரத்தில் செல்ல போகிறோம் மக்களே. இந்த சீரீஸை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு நன்றி, அரைகுறையாக பார்த்தவங்களுக்கும் நன்றி. ஆனால் போய் ஃபுல்லாக பார்த்துடுவாங்க. உங்களோட கமெண்ட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்த இதுக்கு எங்களுக்கு எனர்ஜி பூஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுங்கள், இது பண்ணாதீங்க, இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை இந்த மாதிரியே பண்ணுங்கள், அந்த மாதிரி சொன்னீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு இதுவாக இருக்குமே, ஒரு என்கரேஜ்மெண்ட். இல்லை நாங்கள் எதனா தப்பு பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையாக சொல்லி திருத்துங்க. தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இனி வர ட்ரிப் எல்லாமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் இது எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸாக போனால் எப்படி இருக்கும், ஜாலியாக போகிறது, அப்படி பட்ஜெட்டடாக அந்த மாதிரி. Few moments later. நான் வேறு வீடியோ எடுக்கிறது ரெடியாக இருக்கிறேன். ஏன்டா இவ்வளோ பெரிய கேமராவில் எடுக்கிறேன்? நீ தர மாட்டேன். இப்போ நான் உடனே ஸ்டேட்டஸ் போடுவேன். அது எடிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்?